Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 17 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, operations on real numbers வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் சிம்பிளாவே புரியும். And now let's start. Example 17. Rationalize the denominator of 1 divided by 2 plus square root 3. லாஸ்ட் சம்ல டினாமினேட்டர்ல ஜஸ்ட் ரூட் 2 மட்டும்தான் இருந்தது. ஸோ ரூட் 2வால மல்டிப்ளை பண்ணி ரேஷனலைஸ் பண்ணிட்டோம். பட் இந்த சம்ல டினாமினேட்டர் 2 பிளஸ் ரூட் 3ன்னு இருக்கு. இதை எப்படி ரேஷனலைஸ் பண்றதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அக்கார்டிங் டு த ஐடென்டிட்டி 4, நம்மளோட ஐடென்டிட்டி 4 என்ன அப்படின்னு நான் இங்க எழுதுறேன். தட் இஸ் a பிளஸ் ரூட் b இன்டூ a மைனஸ் root b is equals to a square minus b. இதுதான் நம்மளோட identity 4. ஸோ பாருங்க, இது a, இது plus root b ன்னு வச்சுக்கோங்களேன். இதே போல a minus root b மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வரப்போற a square minus b அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கும் இல்லையா? ஸோ டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் 2 plus root 3 நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 divided by 2 plus square root 3 இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல இருக்க 2 plus root 3 என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே எடுத்து நடுவுல இருக்கிற சைனை மட்டும் சேஞ்ச் பண்றோம். ஸோ 2 minus root 3 divided by 2 minus root 3. நடுவுல சைனை சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்றோம். அப்படி பண்றப்ப நமக்கு நியூமரேட்டர் என்ன கிடைக்கும்? 1ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் திருப்பி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே 2 மைனஸ் ரூட் 3 தான் கிடைக்கும். ஆனா டினாமினேட்டர்ல ஏக்கு பதிலாக 2 இருக்கு, பிக்கு பதிலாக 3 இருக்கு. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b, தட் இஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர் வந்து 2 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 4 மைனஸ் 3, which is nothing but 2 minus root 3 divided by 1. அது போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். ஸோ நம்மளோட ஆன்சர் 2 minus square root 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. Hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. 1 by square root 2 எப்படி rationalize பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோ. உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே 5 by root 3 minus root 5 எப்படி rationalize பண்றதுன்னு தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.